தளபதி விஜயும், அவரோட மனைவி சங்கீதாவும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இனி எல்லாரும் செம ஹாப்பி மூட்ல வந்து இருங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் சினிமாவுல எல்லாருக்குமே புடிச்ச ஒரு கதாநாயகனா வலம் வந்துகிட்டு இருக்கவரு. இப்போ வரைக்கும் அரசியல்லயும் கதாநாயகனா வந்திருக்கிறவர் தான் நம்ம தளபதி விஜய். தளபதி விஜய புடிக்காத ஆட்களே வந்து கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ரஜினிகாந்த், கமலஹாசன்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 150 படம், 200 படம்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. சில நடிகர்கள்லாம் 1000 படம் கூட வந்து நடிச்சிருக்காங்க. ஆச்சி மனோரமாவலாம் 1000 படத்துக்கு மேல நடிச்சு கின்னஸ் ரெக்கார்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா, இவங்க எல்லாருக்குமே இல்லாத ஒரு பேரு, புகழ், செல்வாக்கு கூடுதலா இவருக்கு இருக்கிறதுக்கு வந்து காரணம் என்ன ஒண்ணுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைமுறைகள் மனசுலயும் ஸ்ட்ராங்கா இடம் பிடிச்சுட்டாரு. கன்சிஸ்டன்சின்னு வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்திலயுமே ரொம்ப நிதானமாவும், தெளிவாவும், சுறுசுறுப்புல ஞானியாவும், நிதானத்துல அதாவது சுறுசுறுப்புல வந்து பார்த்தேன்னா, தேனி மாரியும், நிதானத்துல ஞானி மாரியும் கரெக்ட்டா என்ன பண்ணணுமோ, அத முன்னுக்கு பின் முரணா வந்து பேசாம, அத அப்படியே வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் சரியான முடிவெடுத்து, சரியான நேரத்துல அரசியலுக்கு வந்திருந்தா, அப்ப அவர் வந்து முதலமைச்சர். அத யாராலயும் வந்து மாத்திருக்க முடியாது. ஆனா, அவர் என்ன பண்றாருன்னா, இந்தா வர்றேன், இப்ப வர்றேன், இந்தா வந்துற போறேன் அப்படின்னு ஒவ்வொரு டைம் வந்து சொல்லிட்டு, சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்வாங்குனாரு. அந்த பின்வாங்குனதே அவருடைய செல்வாக்க டோட்டலா வந்து சரிச்சிருச்சு. ஆனா, தளபதி விஜய் அப்படி பண்ணல. 2024ல அரசியல் கட்சிய ஓப்பன் பண்ணாரு. அவர் ஓப்பன் பண்ணப்ப பல பேரு விமர்சனங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. இவ்வளவு ஏன் தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி கூட வந்து சொல்லும்போது, அரசியல் வந்து வேண்டாம் அப்படிங்கிறது மாரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. கூட்டமெல்லாம் வந்து ஓட்டா மாறாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே வந்து முறியடிச்சு, அப்ப நம்ம ரசிகர்கள் எல்லாம் சொன்னது, "எங்க தளபதியோட ஜாதகம் என்டிஆர் ஜாதகம் மாரிப்பா, பாத்தையில" அப்படிங்கிறது மாரி மாஸ் காட்டுனாங்க. இப்ப தளபதி விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வந்து சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். 2024ல ஓப்பன் பண்ணி 2026ல 26ல ஒரு மனுஷன் சிஎம்மாவெல்லாம் ஆகுறதுங்கிறது சாதாரண விஷயம்லாம் வந்து இல்ல. அதுக்கு அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த டெடிகேஷன், அந்த உழைப்பு அதுதான் மூல காரணம், முக்கிய காரணம். ஆரம்பத்துல அவர் பேர வந்து கெடுக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் நடந்துச்சு. தொடர்ந்து அ பல அலிகேஷன்லாம் அவர் மேல வந்து நடந்தது. கரூர் சம்பவம். அந்த சம்பவத்துல இப்ப தான் வந்து பெரிய பிரச்சனையாகி, அதுக்கப்புறம் அவர் வீடியோ போட்டு, அந்த வீடியோவுல அவருக்கு வந்து எதிர்ப்பு கிளம்பி, அதுக்கப்புறமும் அ பல பேர் வந்து என்ன ஒண்ணுன்னா, உண்மை என்னன்னு வந்து தெரிய வரும். நெறைய விமர்சனங்கள்லாம் ஆளாச்சு. அப்பதான் மூச்சு விடக்கூடிய சமயத்துல திடீர்னு வந்து பார்த்தா, அவர் மேல இன்னொரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு யார் வச்சாங்கன்னா, வேற யாரும் இல்ல. அவரோட மனைவி வந்து சங்கீதா. பிப்ரவரி மாதத்துல டைவர்ஸ்க்குன்னு வந்து அது வந்து லீக் ஆனது. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியே அவங்க டைவர்ஸ்க்கு இது குடுத்துருக்காங்க. ஆனா, அந்த மேட்டர் வந்து பார்த்தோன்னா, பிப்ரவரியில வந்து கசிய ஆரம்பிச்சது. அதுல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது, தளபதி விஜய்க்கு வேற ஒரு நடிகையோட எல்லை மீறின தொடர்பு இருக்கு. அத இன்னும் கன்டின்யூ பண்றாரு. அத நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு. எவ்வளவு சொல்லியும் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் அந்த நடிகை கூட ரொம்ப நெருக்கமா வந்து இருக்கிறது. அந்த நடிகை கூட போஸ்டர் எல்லாமே எடுத்து சோசியல் மீடியால போடுறது, எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் மனதளவுல பெரிய பாதிப்ப வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்ட அவங்க வந்து வச்சிருந்தாங்க. அதனால எனக்கு இனிமேல் அவர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல. நாங்க பிரிஞ்சுடுறோம். நான் பலமுறை அவர்ட்ட வந்து டைவர்ஸ் வந்து கேட்டேன். ஆனா அவர் வந்து குடுக்கல. தன்னோட சுயநலத்துக்காக என்ன வந்து பயன்படுத்துறாங்க. பிசிக்கலா, மென்டலியா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மொத்த தமிழ்நாடே வந்து கொந்தளிச்சது. வீட்ல இருக்கக்கூடிய பெண்ண பார்க்கவே வந்து உங்களுக்கு துப்பு இல்ல. நீங்க வந்து எப்படி நாட்ல இருக்கக்கூடிய மத்த பெண்களுக்கு பாதுகாப்பு குடுக்க போறீங்க? அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் மனைவிய வந்து ஒர்த் இல்லன்னு சொன்னாரு. அப்புறம் ஏஜிஎஸ் ஃபங்ஷனுக்கு வந்து த்ரிஷாவோட வந்து ஒண்ணா ஒரே மாரியான காஸ்டியூம் போட்டு வந்தது. அதுவும் பரபரப்பான பேசு பொருளா வந்து மாறுச்சு. இவ்வளவு ஏன் அஜித்தோட அம்மா இறந்தது வரைக்கும் அவர் எங்க போனாலும் த்ரிஷாவ தான் வந்து கூட வந்து கூப்ட்டு வந்ததா வந்து சொல்லப்படுது. பட் இது வந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை இதெல்லாம் நடந்தது வந்து உண்மதான். பட் எந்த ஒரு விஷயமும் பேசி தீர்த்தா வந்து சரியாயிடும். இங்க தளபதி சைடு அவங்களுடைய அப்பா, அம்மாவும், அதே மாரி சங்கீதா சைடு அவங்களுடைய அப்பா, அம்மாவும் பேசி பிள்ளைங்களுக்காக, உங்களுக்காக இல்லாட்டினாலும் பிள்ளைங்களுக்காக நீங்க 2 பேரும் வந்து ஒண்ணா ஒரே வீட்ல சேர்ந்து வந்து வாழணும். அதுதான் வந்து அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லி, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டதாவும், இப்ப சங்கீதா நீலாங்கரை வீட்ல தான் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. இது இந்த சூழ்நிலையில மீடியாவுக்கோ, வேற எதுக்கோ தெரிஞ்சுச்சுன்னா, அதுக்கப்புறமும் மறுபடியும் அதுக்கு ஒரு கை, கால், மூக்கு இதெல்லாம் வச்சு பேசுவாங்க. அதனால சைலன்ட்டா அத அப்படியே விட்டா காலப்போக்குல அவங்களே மறந்துருவாங்க அப்படிங்கிற மனநிலைமையின் காரணமா, இந்த விஷயத்த வெளியில சொல்ல. ஆனா, இப்ப 2 பேரும் ஒரே வீட்ல ஒண்ணா தான் வந்து சேர்ந்து வாழ்றாங்க. அப்படிங்கிற அந்த தகவல் வந்து பார்த்தோன்னா, நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து வந்து கிடைச்சிருக்குங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.